திருவாரூரில் பிறக்க முக்தி என்று சொல்லுவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவி, அதாவது நிலத்துக்குரிய தலமாக திருவாரூர் விளங்குகிறது. அத்தோட சப்த விடங்க ஸ்தலங்களில் முதன்மையாகவும் திகழ்கிறது. மனுநீதி சோழன் முதலான சோழ மன்னர்களுக்கு தலைநகராகவும் விளங்கியது. இப்படியெல்லாம் சிறப்பு பெற்ற திருவாரூரில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தண்டியடிகள் என்ற அருளாளர் வாழ்ந்து வந்தார். அவர் பிறவி குருடர் என்றாலும் அகக்கண்ணிலே ஆண்டவனை வழிபடுவார். ஐந்தெழுத்தை அன்புடன் ஓதுவார். திருக்கோவிலை பக்தியுடன் வலம் வருவார். தன்னால் முடிஞ்ச அளவு திருப்பணிகள் செய்வார். கோயிலுக்கு மேற்கு புறத்தில் ஒரு திருக்குளம் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் சமணர்கள் மடங்களை நிறுவி ஆக்கிரமிப்பு செய்திருந்தாங்க. தண்டியடிகள் அந்த திருக்குளத்தை தூர்வாரி தூய்மை செய்யும் பணியை மேற்கொண்டார். குளத்துக்கு உள்ள ஒரு கழியை நட்டார். கரையில் வேறொரு கழியை நட்டார். இரண்டையும் ஒரு கயிறு கொண்டு இணைத்து கட்டினார். அந்த கயிற்றை கையில் பற்றியவாறு திருக்குளத்தில் இறங்கி மண்ணை வெட்டி கூடையில் இடுவார். அந்த கூடையை தலைமேல் சுமந்து கயிற்றை பற்றியவாறு கரைக்கு வந்து மண்ணை கொட்டுவார். இப்படி தண்டியடிகள் அறப்பணி செய்வது சமணர்களுக்கு பிடிக்கலை. அவர்கள் அவரிடம் மண்ணை தோண்ட வேண்டாம், அதில் வாழும் உயிரினங்கள் இறக்கும் என்றார்கள். அவரோ அரணது பணி அறப்பணி என்று கூறி தன் பணியை தொடர்ந்தார். சமணர்களுக்கு கோபம் வந்தது. உன் கண் குருடானது போல் காதும் செவிடோ என்று ஏசினார்கள். தண்டியடிகள் ஊன்றியிருந்த கழிகளையும் கட்டியிருந்த கயிறையும் அவர் கையில் வைத்திருந்த மண்வெட்டி கூடையையும் பிடுங்கி எறிந்தார்கள். மிகுந்த மனவேதனை அடைந்த தண்டியடிகள், சிவனருளால் யான் கண் பார்வை பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். உன் தெய்வ வல்லமையால் நீ கண் பார்வை பெருக பார்ப்போம். அப்படி நீ பார்வை பெற்றால் நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேலி செய்தார்கள். தண்டியடிகள் வருத்தத்துடன் கோவிலுக்கு போனார். இறைவனை கும்பிட்டு என் வருத்தத்தை நீக்குக என்று வேண்டிக்கிட்டு தனது திருமடத்துக்கு போய் மிகுந்த வருத்தத்தோடையே படுத்து உறங்கினார். சிவபெருமான் அவர் கனவில் தோன்றி, அன்பனே வருந்தாதே, உன் கண் பார்வை பெறவும் அந்த சமணர்கள் பார்வை இழந்து குருடாகவும் காண்பாய் அப்படின்னு சொன்னார். அதே சமயம் இறைவன் மன்னனுடைய கனவிலும் தோன்றி, தண்டி என்ற என் அன்பன் திருக்குளத்தை தூய்மை செய்தான். சமணர்கள் அவனுக்கு இடையூறு செய்தனர். நீ போய் அவனது வருத்தம் தீர்ப்பாயாக என்று அருளிச் செய்தார். விடிந்தவுடன் மன்னன் தண்டியடிகளை கண்டு இறைவன் கனவில் சொன்னதை தெரிவித்தான். தண்டியடிகளும் முன்தினம் நடந்தவற்றை அரசனிடம் சொன்னார். சமணர்களை வரச் சொல்லி அரசன் விசாரணை செய்தான். அவர்களும் தண்டிக்கு கண் பெற்றால் தாங்கள் ஊரை விட்டே போய்விடுவோம் என்று உறுதியளித்தார்கள். தண்டியடிகள் குளத்தில் இறங்கினார். இறைவனை தியானித்து தண்ணீரில் மூழ்கி எழுந்தார். என்ன ஆச்சரியம்! சிவனருளால் தண்டியடிகள் பார்வை பெற்றார். சமணர்களோ பார்வை இழந்து குருடர்களாயினர். ஊரை விட்டே ஓடிப்போயினர். அரசன் திருக்குளத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்த சமணர்களின் பள்ளிகளை அகற்றி தண்டியடிகள் விருப்பப்படி அருமையாக திருக்குளத்தை திருத்தி அமைத்தான். தண்டியடிகள் மேலும் பலகாலம் சிவத்தொண்டுகள் பல புரிந்து பல்லாண்டு வாழ்ந்து இறுதியில் சிவனடி சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம்.